காப்போம் காப்போம் உரிமையை காப்போம். நீதி வேண்டும். மலையாளின் சாவுக்கு நீதி வேண்டும். திருடாதே திருடாதே நியாயத்தை திருடாதே. காப்போம் காப்போம் உரிமையை காப்போம். நிறுத்துங்கள நீதி வேண்டும். நிறுத்துங்கள சாவுக்கு நீதி வேண்டும். இங்காரு அனுமதி இல்லாம இங்க போராட்டம் பண்ணதுக்காக உங்க ஸ்டான் ஐயாவை கைது செய்ய போறோம். தேவை இல்லாம கொடைச்சலை கொடுத்தீங்கன்னா பூரா பயிலும் தூக்கி உள்ள வச்சிருவேன். அப்புறம் உங்க ஸ்டான் ஐயாவுக்கு வேலை கிடைக்காது பாத்துக்கங்க. இருப நான் பேசுத ஏன் சார் அனுமதி கேட்க தான் பூரா பயில கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். கலெக்டர் சாரு மனசை பேண்டது அல்ற பயில் வந்து பார்க்க மாட்டேன்ட்டாரு. நாங்கள் என்ன சார் பண்ணட்டும்? எனக்கு சாக்கு போக்கெல்லாம் தேவையில்ல. இப்ப நீ என் கூட வர, அவ்வளவுதான். ஏல வாழ வாழ. ஹலோ சொல்லுங்க ஐயா. இங்கே தான் கிடைக்கான். சரி வாங்க வாங்க. ஏழை தெற்கு காசாவில் உள்ள ஒரு பிரிட்டன் கள மருத்துவமனைக்கு சென்றது. உணவு பெற சென்றவர்கள் வன்முறைக்கு ஆளாகி அங்கு கொண்டு வரப்பட்டதையே அவர்களால் பார்க்க முடிந்தது. யாரா இவன் 4:30 மணிக்கு மெசேஜ் போட்டிருக்கான்? ஏழை உனக்கு என்ன சட்டை வேண்டி கிடைக்கல வாழ. ஹலோ சார், உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஹெட்லைன்ஸே அதான். ஏழை உனக்கு என்ன சட்டை வேண்டி கிடைக்கல வாழ. ஏழை ஐயரு வீரன் நினைப்போன டோபிக்கார போகல. உனக்கு என்ன நெஞ்சலத்தோ இருந்தா சில்ரசனங்களை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ராசபாண்டி மேல புகார் கொடுப்ப. மறுவாதியா புகார வாபஸ் வாங்கல, இல்லனா இங்க இருந்து உசுரோட போக மாட்டேன் பாத்துக்க. சரியா? உங்கள் எம்எல்ஏ ராசபாண்டி என்ன பண்ணாருன்னு தெரியுமா சார்? நாங்கள் ஒரு சின்ன சர்ச்சு கட்ட ஆசைப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேண்டு வாங்கினோம். ஆனால் அந்த இடத்த உங்கள் எம்எல்ஏ ராசபாண்டி ஆளுங்க மோல்றதுக்கும் பேரனுக்கும் செஞ்சு விட்டானுங்க. அது கூட பரவாயில்ல, கழுவிக்கலாம். ஆனால் எங்கள் கூட்டத்தில் ஒருத்தி இருந்தா, அவளுக்கு மரியான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த எம்எல்ஏ சார் வண்டியில் உட்காந்தான்னு அவளை கழுத்து நெரிச்சு கொண்டாரு சார் அந்த எம்எல்ஏ. 5 வயசு சார் அந்த பொண்ணுக்கு. அவ என்ன சார் பாவம் பண்ணா? அவ நம்மளதே நம்ம ஏசப்பாவ தானே சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சரி ஐயா, இவனை நீங்க பாத்துக்கங்க. சரி போப்போ. சரி வரேன். இலே ஐயர்ண்ணா, காணிக்க வாங்கணுமா, 1/2 மணி நேரம் பேசணுமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டு இந்த பிஎல்றவங்களுக்கெல்லாம் உசுரோட போறியா? நான் ஏசப்பா பக்கத்து மண்டை சார். இந்த நாட்டுக்கு அண்ணுன்னு இங்கிட்டு நம்ம சனங்க மொழி சாதி கலருன்னு பிரிஞ்சு கிடக்க. ஆனால் உண்மையான ஒற்றுமைக்கு ஒரு சில விஷயம்தான் சார் தேவை.
சேவை பண்ற மனசு, சொத்துக்கார அன்பு, நியாயமான வாழ்க்கை, எல்லாத்துக்கும் மேல ஏசப்பா மேல இருக்கிற நம்பிக்கை சார். அவர் மூலியமா சார் நாமெல்லாம் ஒன்னானோ. அவர் இந்த சிலுவையில் அறிஞ்சது நம்ம பாவத்தை அழிக்க மட்டும் இல்லை, பூரா பயல்வெளியும் ஒன்னாக்கத்தேன். நமக்கு நடுவில் இருக்கிற சவுத்தை விட்டு எறிஞ்சார் இல்லை, அது குருட்டு நம்பிக்கை இல்லை சார். இந்த பாழா போன நாட்டில் கொஞ்சமாவது நல்லது நடக்கும்னு தேடுற பொறுப்பு சார். ஏசப்பாவோட பேரால நம்மளாம் ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே நோக்கத்தோட போராடுவோம். முடிவில் இந்த நாட்டுக்காரனே சொர்க்கத்தோட பிள்ளைன்னு. அதனால இந்த உலகமே என் தியாகத்தை பார்க்கட்டும். வருத்தம், சோகம் தூக்கி போடுங்க. நம்ம எல்லா பயலும் ஒன்னாதான் இருக்கோன்னு காட்டுவோம். இந்த பிரிஞ்ச நாட்டில் ஏசப்பானால நம்மலாம் ஒன்னா இருப்போம். அது இந்த உலகத்துக்கே காட்டுற சாட்சி. அதனால நம்மளும் மாசுதானே சார். இங்க பாரு, உன் உசுறு என் கையில. மறுவாதிய கேஸை வாபஸ் வாங்கல முடியாது. இங்க நான் கடந்து சாவல. சொல்லுங்க ஐயா. முடிச்சாச்சு, கோயில் பின்னாடி புதைச்சிரு. சரியா, நான் பார்த்துக்கிட்டேன். பிறகு புனம் கிடைச்சதுன்னா போஸ்ட்மார்ட்டமில் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆரம்பத்தில் என் மூச்சு காட்டினால் மனிதருக்கு உயிர் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது அதே மனிதர்களால் என் மகனின் மூச்சுக்காற்று நீங்கியது. இதோ வருகிறேன். உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்கள் தேவன் இயேசுராஜன்.